புஞ்சையில மெஞ்சதுனால புஞ்சக்காரன் உன்னை அடிச்சிட்டானா? கவலையே படாதம்மா, நல்ல இடத்துக்கு தான் நீ நீதி கேட்டு வந்திருக்கிற. நான் அவனை பாத்துக்கிறேன். நான் உனக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன். உன்ன மாதிரி எத்தனை பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கிறேன் பாத்தியா? உனக்கும் பண்றேன். சரியாடா செல்லம்? முடிச்சாமி வணக்கம்ப்பா. வணக்கண்ணே. சௌக்கியமாப்பா? நல்லா இருக்கேண்ணே. அண்ணே ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்கண்ணே. கொடுத்துட்டா போச்சு. என்னப்பா உங்க அப்பா வாக்கிங் போகும்போது லொக்கு லொக்குன்னு இருமிட்டே போறாரு. அதை ஏன்னு கேக்குறீங்க? ஒரே இருமல்ண்ணே. அதுக்கு நான் ஒரு வைத்தியம் சொல்றேன். டேய் ஒரு 1/2 கிலோ மூட்டை எலும்பு போட்டலாண்ணே. டேய் ஒரு 1/2 கிலோ நெஞ்செலும்பு, கொஞ்சம் மூட்டு, 2 ஜோடி காலு போட்டலாண்ணே. 2 மூளை போட்டண்ணே. போட்டண்ணே. 2 பீஸ் தொடக்கறி போட்டாச்சுண்ணே. அண்ணே அந்த 1000 ரூபாய்க்கு சில்லறை குடுப்பா அந்த பார்சல. இந்தாங்கண்ணே. இதுல வைத்திய மருந்துலாம் இருக்குப்பா. 1200 ரூபா ஆச்சுப்பா. 1000 ரூபாய் கொடுத்துருக்குற, பாக்கி 200 நீ தர வேண்டி இருக்குப்பா. அப்படியா? ஆமாப்பா. இதோ பாருப்பா, நாம தாயா பிள்ளையா பழகி இருக்கோம். காசுன்னு வந்துட்டா நான் தாயினும் பார்க்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்ப்பா. நான் அந்த மாதிரி கேரக்டர்ல இல்லப்பா. ஆனா நீ கொடுத்துட எனக்கு தெரியும். கொடுத்துருலப்பா, கொடுத்துருலப்பா. சரிப்பா. என்ன சுத்துது ஓமனஞ்சு கத்துது கைய நின்னு. என்னப்பா? என்ன முதலாளி நீங்க ஃபேனை சுத்திட்டு இருக்கீங்க? ஃபேன் இல்ல முதலாளி, உங்களை சுத்தணும். எப்படி? இப்ப பாருங்க, இப்படி யூஸ் பண்ண கத்துக்குங்க முதலாளி. என்னப்பா நீ இவ்வளவு புரிலியண்டா இருக்க? ஐஏஎஸ் வரைக்கும் படிச்சு பாஸ் ஆனவனா நீயே? போ வேலைய பாரு. ஓகே முதலாளி. பையங்க பெரிய புரிலியண்டா தான் இருக்காங்க. முதலாளி சாம்பல இதுல தட்டணும் முதலாளி. இதை யூஸ் பண்ண கத்துக்கீங்க. என்னடா நீ அவன் புரண்டு நீயும் புரிலியண்டா இருக்க? பொழச்சுக்கிறீங்களா நீங்க? போ 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 போய் வேலைய பாரு. ரொம்ப அறிவாளியா இருக்க போய் தான் வேலை கிடைக்காம அலைஞ்சிருக்காங்க. பாஸ் அதனாலதான் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க அக்கௌண்டன்ட், இங்க வாங்க. நீங்க பெரிய நகைச்சுவை திலகமா காமெடி பண்ணிட்டு போறீங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? தம்பிங்க கையில திங்ஸ கொடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, என்னாச்சு? எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் பாஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. அப்படியா? போ போ. வேலை பார்க்குற மாதிரியே நடிக்கிறாங்க, நானும் புரியாத மாதிரியே நடிக்கிறேன். எங்க போய் முடிய போதும்? டேய் என்னடா இது? முத வியாபாரத்துக்கு போறீங்க, ஒரு குப்பை எழுற மிஷின், அது வக்கம் கிளீனர் எட்டு போறீங்க. முதலாளி இன்னைக்கு நம்ம நாட்டுல பெண்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை முதுகு வலி, முட்டு வலி. அதனால அவங்களால குனிஞ்சு வீட்டை கூட்ட முடியல. இந்த வேக்யூம் கிளீனர்ங்கற குப்பை எழுற மிஷினை மட்டும் நாங்க எடுத்துட்டு போனோம்னா அவங்க வேலையும் ஸ்மூத்தா இருக்கும், நம்ம தொழிலும் ஈஸியா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சரி 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 சரி, கொண்டு போங்க. உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. என்ன உன் மூஞ்சி என்ன பொண்ணு பார்க்கவா போய் போறா? ஆமா முதலாளி, திவ்யாவை பார்க்க போறோம் முதலாளி. என்னது திவ்யாவை பார்க்க போறீங்களா? அது திவ்யமா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் முதலாளி. நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாத மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒன்ன எடுத்துக்கிட்டு போறீங்களே, இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? அப்படிலாம் இல்ல முதலாளி. முதல்ல ஒன்னு எடுத்துட்டு போய் வீடு வீடா டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போறேன் முதலாளி. மொத்தத்தையும் எடுத்துட்டு போறதா? தம்பி ஐஏஎஸ், பேனை சுத்த விட்ட மாதிரி என்னைய இந்த பொருளை எடுத்துட்டு போய் காசுக்கு சுத்த விட்டுறாத, பாத்துக்க. போங்க. ஓகே முதலாளி, போங்க. ஒன்ன எத்தனை பேர் தூக்குற மாதிரியே நடிக்கிறாங்க, நம்மளை விட நடிக்கிறாங்களே. சர்சக்கா, Dress பெட்டிகோட் எல்லாம் பெட் மேல ரெடி பண்ணி வச்சிருக்கா. எல்லா Dressம் பெட் மேல எடுத்து வச்சிருக்கமா. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வாமா திவ்யா. டேய் இங்க பாருடா, அண்ணா அழகராஜன கடையில ஜாயின் பண்ணதுனால தான் வேக்யூம் கிளீனரை பார்த்த உடனே வாட்ச்மேன் உள்ள விட்டான், புரியுதா? சத்யா திவ்யாவை பாக்கிறதுக்காக நம்ம போட்ட பிளான் சக்சஸ். என்னடா வீட்டுல யாருமே இல்ல? இந்த வீட்டு எஸ்மானியம்மா உட்காந்துருக்காங்க, வாங்க பேச்சு கொடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் முதல்ல கண்டுபிடிச்சது ஜெர்மன் தான். பாத்தீங்கன்னா இந்தியால முதல்ல எங்க கடைக்கு தான் வந்துச்சு. என்னதான் இந்தியால எங்க கடைக்கு வந்தாலும் முத வீடு தேடி வந்தது உங்க வீட்டுக்கு தான். பிகாஸ் நீங்க லக்கி பர்சன் கூட சொல்லலாம். நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கும் முதுகு வலி, மூட்டு வலி கண்டிப்பா இருக்கும். அதனால டப்பி வாங்குகள் அழகுராஜா ராசியன்கோ வழங்கும். திவ்யாவை பார்க்கத்தானே நீ வந்த வேலையை பாரு, நான் மேல போய் திவ்யாவை பார்க்க. அதான் படுது ஜெர்மன்ல இருந்து புதுசா கண்டுபிடிச்சு. லட்சுமி அம்மா வேற கோயிலுக்கு போயிருக்காங்க, சுபா அம்மாவுக்கு வேற மாத்திரை கொடுக்கணும். நீங்கெல்லாம் யாருங்க? நாங்க சேல்ஸ் ஆபீசர் கமிங் ஃப்ரம் அழகராஜன் கம்பெனி, வேக்யூம் கிளீனர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா குப்பை எழுற மிஷின். சுபாமா, சுபாமா மாத்திரை எடுத்துங்கம்மா. கண்ணு இல்ல செல்ல இல்ல. மேடம்
இந்தாங்கம்மா தண்ணி. இவ்வளவு அழகா இருக்காங்க, ஆரோக்கியமாவும் இருக்காங்க. இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு மாத்திரை? பைத்தியம்ப்பா, மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகும். பைத்தியமா? டேய் பைத்தியமாண்டா, இதுகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஆமாமா, அது குட்டி ஃப்ரிட்ஜ். கோக் குப்ஸ்லாம் கேட்க மாதிரி இருக்கா? அதுவும் கூலிங்கா கேப்பாடா. டேய், நம்ம அந்த அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேடம் நீங்க பைத்தியம் இல்லல்ல? அடிங்க ஒய்யால. மெய்யாலுமே அவனுக்கு கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகும் மேடம். நீங்க தான் தப்பா நினைச்சுக்கிறீங்க. நீங்க வாங்க மேடம், வாங்க வாங்க வாங்க. ஐயோ அவ வேற குளிச்ச குளத்துல இருக்காளே, இந்த நேரத்துல போய் நான் தான் அப்ப பிள்ளைன்னு சொன்னா அது தப்பாயிருமே, என்ன பண்றது? இங்க குப்பை எல்லாத்தையும் இந்த மிஷின் எப்படி அள்ள போகுதுன்றதை உங்க கண்ணு முன்னாடியே காட்ட போறோம். இங்கதான் குப்பையே இல்லையே, என்ன பண்ண போறீங்க? குப்பையில நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அதையும் நாங்களே கொண்டு வந்திருக்கோம். தள்ளி நில்லுமா, குப்பையை போட விடு. அமைதியா இருந்து தொலையா. எப்படி குப்பை அள்ளுது மட்டும் நீ பாக்குற பாரு. ஆண்டி ஷட் அப் யுவர் மவுத். ஓகே பரவாயில்லையே, மிஷின் நல்லா தான் சுத்தம் பண்ணுது. பாத்தியாக்கா, சும்மா கத்திட்டே இருக்கிற. அழகராஜன் கடை மிஷின்னா சும்மாவா? பாரு. பரவாயில்ல, நீங்க நல்ல பசங்க தான். என்னது? டேய் ஆ, பவர் கட் ஆயிடுச்சுடா. என்னப்பா மிஷின் வேலை செய்யல? அது ஒண்ணு இல்லக்கா, கரண்ட் கட்டு. என்னது, கரண்ட் கட் ஆயிடுச்சா? குப்பையெல்லாம் யார் அள்ளுறது? கரண்ட் வந்தா மிஷின் அள்ளிரும், இல்லனா நீங்க அள்ளிருவீங்கல்ல. என்னது, நான் அள்ளுறதா? ஆ. டேய் இருங்கடா, ஒரு நிமிஷம் இருங்கடா, இந்த வரேன். நாம இவ்வளவு நேரம் வேலை செஞ்சோம்ல, அதுல கலஸ்டோன் சொல்லி உள்ள போய் ஜூஸ் எடுத்துட்டு வர போறாங்க. அக்கா அப்படியே ஒரு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துன்னு வாக்கா. எனக்கு ஒரு மாதுளை. சீக்கிரம் வாக்கா. ஏண்டா டேய், நல்லா இருந்த வீட்டுல குப்பை போட்டு யாருது? சரசக்கா, திருடு திருடு திருடு. சரசக்கா சரசக்கா, இங்க பாருமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குப்பை அள்ளுற மிஷினை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் குப்பையை போட்டு இப்படி நீங்க பண்ணிட்டானுங்க. இருக்கீங்கன்னு நினைச்சேன். அங்க ஒருத்தன் என் ரூம்ல இருக்கான். ச்சே, இடியட் ராஸ்கல். என் மவன் ஆறுமுகத்துக்கு போட்டு செய்யணுதேன், உன் மவன் ஜென்மத்துக்கு போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்குடி. இந்தாங்க பிரசாதம் சாப்பிடு. சாக்லேட் எடுத்துக்கிறேன். டேய் நில்றா, நான் இன்ஸ்பெக்டரா, இங்க துப்பாக்கி இருக்குடா, நான் சுட்டுவேன்டா. நில்றா டேய். ஐயோ சுட்டுடா. சுட்டுடா, இத தெரியாம பண்ணுடா. டேய் நில்றா. சார் வேணாம் சார். திருடே, யாராவது புடிங்க. திருடே திருடே, யாராவது புடிங்க. என் குழந்தையை காப்பாத்துங்க. ஐயோ, திருடா திருட புடிங்க. நல்ல வேலை தம்பி, நகைக்காக என் குழந்தைய கடத்த பார்த்தா. நல்ல வேலை குழந்தை கிடைச்சது. திருட போனா போயிட்டு போறான். Can you hear me? I feel the vibe. I know you can. Do you need me? Cause I can feel ya. Cause I can feel ya. In out this place. வாங்கிட்டு போய் 6 மாசம் தவணை கட்ட முடியலன்னா டிவியை கொண்டு வந்து கொடுங்க. சார், வாக்மேன் இருக்கா? வாக்குமேனா நிறைய இருக்கேமா. ஏ வேஸ்ட் மேன்களா, வாக்குமேனா எட்டு வாங்கப்பா. சாம்சங் இருக்கா? இல்லையேம்மா. இல்லையா. பிலிப்ஸ் இருக்கா? அப்படின்னா என்னம்மா? எதுவும் இல்லையா. சோனி? ஜோனி போனி, பசங்க நிறைய இருக்காங்க, உனக்கு வேணுங்கிறத கேட்டு எடுத்துக்க. போ போ பசங்களா, பாப்பா கதிரி திவ்யா வந்திருக்காடா. எங்க? ஏய், ஆமாண்டா, திவ்யா வந்திருக்காடா. ஏய், நம்ம கடைக்கு ஓ காட். ஓ திருட. ஷாப்பனர். திருட திருட. புடிங்க புடிங்க சார். திருடனா முதல்ல. திருட புடிங்க. திருட அங்க இருக்காண்டா. சார் ஷட்டர் போடுங்க சார். யாரோ போடுங்க. திருட சார். டேய் நம்ம ஓனர் கிட்ட திருடன்னு சொல்லிட்டு இருக்காடா. ஐயோ மாட்டிக்கிட்டோம்டா. ஐயோ ஓனர் கிட்ட ஓடுங்கடா. அவனா சார், போய் புடிங்க சார்.
வேலை பாக்குறவங்க தான் இருக்காங்க. திருடன் திருடன்ட்டு போகுதே, யாரா இருக்கும்? நான் தான் சொன்னேன்ல, அவனுங்களா தான் இருக்கும். அவங்கள உனக்கு பிடிக்காதுடா. மாட்டியா கொரில்லா இல்ல பாஸ், பயமா இருக்கு பாஸ். மனுஷன் தான், சத்தியமா மனுஷன் தான். புதிய வெட்ட சொன்னா வெட்டி தொலைறானா? என்ன தலகணி ஆடுது? இங்கதான் இருக்கான். யாரடா நீங்களா? உங்க வீட்ல வேக்யூம் கிளீனர் விக்க வரேன்னு குப்பையை கொண்டு தவிர வேற என்ன தப்பு நான் பண்ணல. வேக்யூம் கிளீனரோட பாத்ரூம் வரைக்கும் வந்தது நீங்க தானே? ஐயோ நானே எங்கடா அவன்? எங்க அவன்? இங்கதான் இருக்கான். எங்கடா அந்த திருட? இந்த பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியா? பாரு. பேர் வெங்கட்ராமங்க, எம்இ படிச்சிருக்கேன், வேலை பட்டதாரி, ஆத்திர தயிர் சாதம் சாப்பிடுவாங்க, இவங்களோட சுத்துவாங்க. மத்தபடி எனக்கு இந்த திருட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. டோர மூடுறா. என்ன ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது? நான் தான் உங்களை பார்த்தோன்னு உச்சா போயிட்டேங்க. ஐயோ, ஒரு பெட்டு நாசமா போச்சுடா. நான் இங்க தாங்க முடியல பாஸ். எங்க இருக்கான் அவன்? பின்னாடி இருக்கானா? டேய் டேய், திருட்டு பயலே, புள்ள புடிக்கறனே, இங்கடா இருக்க? வாடா. நான் திருட இல்லைங்க. வாடா வெளியில. நான் திருட இல்லைங்க. வாடா. நம்ம சத்தியா பையன். ஏங்க நான் திருடலாம் இல்லைங்க. ஷாப்போனா, நான் சொல்லல இவன் பெரிய திருடன். இல்ல முதலாளி. நம்ம ஊர் மாரியம்மன் கோயில்ல முட்டை அடிச்சு காது குத்துன குழந்தையோட செயினுக்காக குழந்தையவே தூக்கிட்டு ஓடிட்டான். ஐயோ, என்னம்மா நீ? என் கடையில வேலை பாக்குறவங்க அத்தனை பேரும் ஹரிச்சந்திரன் மாதிரி, அதுவும் தம்பி சத்தியா சத்தியவான் மாதிரி தப்பே பண்ணிருக்க மாட்டான். ஏன்டா தம்பி, நீ நல்லவன் தானே? ஆமா பாஸ், சத்தியான பேர் வச்சவங்களா சத்தியமா இல்ல, புரிஞ்சுக்குங்க. ஏன்டா இவன் மேல தப்பு சொல்றதுல இருக்க? சார் எல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். ஷாப்போனா ஷாப்போனா, இந்த குழந்தையை தான் இவன் தூக்கிட்டு ஓடுனான். இல்லங்க, இல்லவே இல்லங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு போன அந்த திருடன் கையில இருந்து காப்பாத்தி கொடுத்ததே இவர்தாமா. கரெக்டான நேரத்துல வந்து உண்மையை சொன்னீங்க. நீங்க பொருளை செலக்ட் பண்ணுங்கம்மா. ஏமா வாக்குமேனு, இப்படி அவன் ஒரு நல்லவனை நடு கடையில வச்சுட்டு திருடன் திருடன் சொன்னா அவன் பூச்சர் என்ன ஆகும்? இல்ல 4 கஸ்டமர் வந்து எங்க பூச்சர் தான் என்ன ஆகும்? பேசாம இவன்ட்ட ஜாரி சொல்லிட்டு வாக்குமேனை வாங்கிட்டு போமா. எப்படி? ஏமா இங்க வாமா, ஜாரி சொல்லிட்டு போமா. சாரி. பரவாயில்ல. என்னமோ பொழைக்க தெரியாத புள்ளையா இருக்க, வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு ஜாரி சொல்லிட்டு போ. 10 நாளைக்கு தூங்க மாட்டேன். எங்க சொல்லு. சாரி. ரொம்ப டயர்டா இருக்குடி. ஹலோ மேடம். நில்லு நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ. இருடி. என்ன? 1000 ரூபாய் கீழே கிடந்தது, உங்க பணமான்னு பாருங்க. திவ்யா, 1000 ரூபாயாடி? என்னது இல்லையே. சார் சார் சார், அது ஏன் பணம் சார், கீழே விழுந்துருச்சு சார். அது ஏன் பண்ணுங்க? யோ, அது உன் பணம், நான் எப்படியா நம்பர்? சார் சார், நம்பர் இருக்கு பாருங்க சார். அப்படியா? சொல்லியா பார்க்கலாம். 9382832226 கரெக்டா இருக்கு பாருங்க. ஏய், அவன் செல்போன் நம்பர் சொல்லிட்டு இருக்கான்டா. தப்பியா? தப்பு. ஓ 1000 ரூபாய் பிஸ். ஏங்க உங்களுக்கு தாங்க. அவர்தான் சொல்றாருல, கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். போலாம் போலாம் வா. ஏன்டா அடுத்து காசு கலையிற? ஏன்டா? சார் சார், காசு எடுக்க கூட மறந்துடுவேன். ஆனா ரிசர்வ் பேங்க் நம்பர் சொன்னா உங்க மொபைல் நம்பர் சொல்றாதயா? அத நான் மறக்கவே மாட்டேன். போடா. போடா. அவனால தான் யாரை ஏமாத்துற? நீ ஏமாத்துவ? போட்டா. அப்பா, என்னம்மா? சிக்கனோ மட்டனோ அம்மா ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்க. டெய்லி சிக்கன் மட்டன் சாப்பிட்டு போர் அடிக்கல உங்களுக்கு? இன்னைக்கு ஃபிஷ்ஷா சாப்பிடலாமா? போற வழியில 1/2 கிலோ வஞ்சர மீன் வாங்கிக்கிட்டு நீ சாப்பிடலடா. 2.5 கிலோ வஞ்சர மீன் வாங்கிக்கோமா. நீயும் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா அப்பா கொஞ்சம் கொண்டு வாமா. இந்தாமா. சரிப்பா. சரிம்மா. பார்த்தவங்களா பெத்தீங்களா செஞ்சீங்களான்னு என்னையே கேட்குறானுங்க. தலைவிதி. டேய் மச்சான், உன் ஆள் குண்டுக்கு ஃபோன் பண்ணுறா. உன் ஆள் குண்டுக்கு ஃபோன் பண்ணி நீ கரெக்ட் பண்ணாதான் என் ஆளை கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரூட் கிடைக்கும். ஃபோன் வர்றா. அவ எங்க இருக்கான்னு தெரியலையே. பண்ணி பாடுறா. ஹலோ. ஏய், ஏண்டா? அவங்க அப்பன் பேசுறான்டா. டேய் மச்சான், உன் ஆளோட அப்பன் தான்டா. பேசிட்டா. திவ்யா தோழி இருக்காளா? கோழி இருக்குதா? கோழி இல்லடா, மொட்டை. தோழி இருக்காளா? ஏய், யாரா பேசுறது? டேய், நான் யாருங்கிற முக்கியம் இல்ல. முதல்ல போன் யாருதுற? போனே பொண்ணுடா. சில டைம்ல யூஸ் பண்ண வேண்டாம். நீ போனை யூஸ் பண்ணிக்கிறேன். டேய் டேய் இருடா. ஏன்டா என்னமோ கழுத்தை வெட்டின ஆடு மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்க? கோழி கழுத்து திரும்ப திருப்பி போட்டுறேன் பாத்துக்க. என்னது கோழி கழுத்தை திருவிடியா? டேய் இருடா, உன் குடும்ப வண்டவாளத்துல இருந்து தண்டவாளம் வரைக்கும் எல்லாம் தெரியும்டா. கறிக்கடை ஆறு மூணு பொறிக்கடை பூமி அளவு வேண்டாம். நீ அவட பச்சா சுள்ளா
வெளியோட நாய டேய் நீ மட்டும் கையில எடுத்தாங்க ஓடு தொங்காதடா உன்னை உரிச்சு தொங்க விட்டு கூறு கூறு கூட விட்டுட்டான் அட வெளியோட டேய் உன் பொண்ணு அனுப்பி விடா நேர்ல நீ ஏன்டா வர மொட்டை டேய் 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 அசிங்கப்படுத்துறேனா டேய் இந்த போனை கட் பண்றா நல்ல வேலை போனை வெட்டி இருப்பேடா ஐயோ எந்த தெரியலையா என் குடும்பத்தையே ரோட்டுக்கு கொண்டுனா தென்னமலை இறக்கி வைடா திவ்யா தென்னை புள்ள கீரி புள்ள அணில் புள்ள இதெல்லாம் யாராவது சொன்னா உனக்கு உடனே அப்பு புள்ள ஞாபகம் வந்துருமே. இதுங்கெல்லாம் மனுஷ உயிருக்கு துணையா தான் இருக்கு. ஆனா என்னோட அப்பு பிள்ளை என் உயிரையே காப்பாத்தினான். ஒரு நாள் ஜோரா திருவிழா நடந்துட்டு இருந்தப்போ என்ன நடந்ததுன்னா, அப்பு பிள்ளை எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கூட. ஐயோ என்கிட்ட காசு இல்லையே. நம்ம அப்பா அம்மா கோயிலுக்குள்ளதானே இருக்காங்க. நான் போய் காசு வாங்கிட்டு வரேன். அது வரையும் நீ இங்கேயே இருக்கணும், சரியா? வந்துடுறேன். சரி. அப்பு பிள்ளை இன்னும் வரல. பாப்பா செல்லம் பஞ்சு மிட்டாய் வேணுமா? ஆமா. மாமா வந்துடுவா? யோ பாப்பாக்கு 2 பஞ்சு மிட்டாய் கொடு. இந்த பணம் கொடு. இந்த வச்சுங்க. பஞ்சு மிட்டாய் மட்டும் போதுமா இல்ல ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வேணுமா? ஐஸ்கிரீம் சாக்லேட்டும் இருக்கா? இத வித்துட்டு இருக்காங்களே வாங்கி தட்டுமா? வாடா சொன்ன சார் சில்ற சார் வச்சுக்கயா. ஏய் சீக்கிரம் ஊசிடுறா. கொம்பண்ணே இந்த பிள்ளைங்களை கடத்திட்டு போய் என்னென்ன பண்ண இதுகளை கூட்டு போய் குடோன்ல வச்சு கையையும் காலையும் மட்டக்கு முறிச்சு ஒட்டச்சு விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு பிச்சைக்கார புரோக்கத்தை கொடுத்தோம்னா நமக்கு ஒரு கலெக்ஷன் வெட்டுவான். இந்த பிள்ளைகளை ரோட்ல விட்டு பிச்சை எடுக்க வச்சு அவன் பல கலெக்ஷன்ல பார்ப்பான். அட்ரஸ் எங்க இருக்கு? எதுக்கு? அதுக்கப்புறம் ஜிப்பா நீ போட்டுட்டு இருப்ப, கலை சட்டையை நான் போட்டுட்டு இருக்கணுமா? அண்ணா இங்க ஒரு திவ்யான்னு ஒரு பாப்பா இருந்துச்சுன்னா, இந்த பாப்பா எங்கண்ணா? வெள்ளச்சி பாப்பா இந்த பக்கம் தான் கூட்டு எந்த பக்கம்னா? இந்த பக்கம் தான். திவ்யா திவ்யா அப்பு பிள்ளை திவ்யா திவ்யா அப்படி என் உயிரையே காப்பாத்தினது அப்பு புள்ளதான். கிரேட்டடி. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் அப்பு புள்ளதாண்டி. அப்புக்குள்ள உன் மனசுல இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கானா? அவனை உன் மனசுல இருந்து கலைச்சிடுறேன்.